A state loved by the Lord, says by the Lord, for Tamil Nadu 2025. தமிழ்நாடு 2025ஆம் ஆண்டிற்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற ஒரு தமிழ்நாடாக, ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. I love all the ages of all the people and I am still the same, my love towards Tamil Nadu. எல்லா வயதினரும் எல்லார் மேலும் தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு மாறவில்லை என்று சொல்லுகிறார். Fertile and blessed it will be this year. இந்த ஆண்டு செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have blessed the leaders of this state, says the Lord. இந்த மாநிலத்தின் தலைவர்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But he says there are more number of people pray and wait for me, but not like the state of Andhra and Telangana. We are next to Andhra and Telangana, says the Lord. அதாவது அநேகர் என்னுடைய இடத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் போல் அல்ல, ஆந்திராவும் தெலுங்கானாவும் முதன்மை இருக்கிறது. நாம் அவர்களுக்கு கீழாக தான் வருகிறோம். I cannot tell a lie. I have written what the Lord has told me to write it. பொய் சொல்ல முடியாது. எனக்கு என்ன கர்த்தர் சொன்னாரோ அதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். Is my own shepherds divide and conspire, my people, says the Lord. என்னுடைய சொந்த மேய்ப்பர்களே பிரிந்து எனக்கு விரோதமாக அவர்களுக்குள்ளாகவே இச்சகம் தவறாய் பேசிக் கொள்கிறார்கள். I am in control of this state and its people, says the Lord. நான் இந்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன், மக்களின் கட்டுப்பாட்டை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The government will gain more strength during the time of this whole year. இந்த அரசாங்கம், நம்முடைய மாநிலத்தின் அரசாங்கம் இந்த முழு வருஷமும் இன்னும் பலத்தை அதிகப்படுத்தும். Rain and floods will be part of our lives even in 2025. 2025ஆம் ஆண்டும் மழையும் வெள்ளமும் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் வரும். Chennai will have its heavy rains even this year. சென்னை பட்டணம் இந்த ஆண்டும் பலத்த மழையை சந்திக்கும். Not like what you have crossed, but this year you will have heavy rains. அதாவது நாம் கடந்த ஆண்டுகளில் பார்த்தது போல அல்ல, இந்த ஆண்டு கொஞ்சம் கூடவே மழை அதிகமாக இருக்கும். There will be more revival this year in this state of Tamil Nadu. இந்த மாநிலத்தில் இந்த ஆண்டு அநேக எழுப்புதல்கள் உண்டாகும். Yes, there is a big divide between South India and North India, and it will continue. That my eyes towards South India is for good, says the Lord. தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் மிகவும் அதிகமாய் பிரிக்கப்பட்டு பார்க்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தயை தென்னிந்தியாவின் மேல் இருக்கும். Many foreign investments and industries will flourish in South India. அநேக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், தொழிற்சாலைகள் தென்னிந்தியாவிலே செழித்தோங்கும். The Arabian Sea belt will have a terrible effect of rain and wind 2025. அரேபிய கடலோரத்தில் மிக அதிகமான மழையின் தாக்கங்களும் காற்றின் தாக்கங்களும் மிக அதிகமாக இருக்கும் 2025ஆம் ஆண்டு. I preserved this city because of its faithful leaders, says the Lord. இந்த சென்னை பட்டணத்தை, இந்த சென்னை பட்டணத்தினுடைய உண்மையான தலைவர்களின் நிமித்தம் நான் பாதுகாத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, I am not a politician, but I write what the Lord has told me to write. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, கர்த்தர் என்ன எழுத சொன்னாரோ அதை எழுதி வைத்திருக்கிறேன்.